பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2025 குவாலிஃபயர் மேட்ச் ஒன்னோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 29th மே Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது முலன்பூர் சண்டிகரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 33 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். முலன்பூர் சண்டிகர் இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா எப்பவுமே ஒரே மாதிரி பிஹேவ் ஆனது கிடையாது. ஒரு சில போட்டிகளில் பவுலர்ஸும் ஒரு சில போட்டிகளில் பேட்டர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்லேருந்தே அப்படிதான் நடந்திருக்கு. இந்த சீசன்ல இதுவரை இங்கே 4 மேட்ச் நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேமாகவும் அதுக்கப்புறம் நடந்த 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் கேமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக நம்ம நம்ப முடியாது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா KKR வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சு. அதில் பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேட்டர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த போட்டியில் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி வெறும் 111 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் பிச் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகலை. அதனால இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் அதிகம் கிராண்ட் லீக்ல மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஸ்மால் லீக் அதுவும் ஒரே ஒரு டீம் மட்டும் கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணுறதை தவிர்த்துருங்க இந்த மேட்ச்சுக்கு. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 60 மீட்டரும் இன்னொரு சைடு 76 மீட்டராக இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 63 மீட்டரும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா 70 மீட்டராக இருக்குது. ஒரு சைடு இங்கே பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 70, 73யும் தேர்ட் மேன் ரீஜன், ஃபைனல் லெக் ரீஜன் ரெண்டுமே 60 மீட்டராக இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ரியல் 11 ஆப்பில் ஸ்லைட்டாக பஞ்சாப் டீமுக்கு மார்க்கெட் ஃபேவரபுளாக இருக்குது. இதுவே ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 2 டீமுக்குமே ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட இருந்தாலும் ஸ்லைட் எட்ஜில் பெங்களூரு டீம் வந்து லீட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுடைய ப்ரொக்ரெஷனில் பார்க்கும்போது ஒரு சில போட்டிகளில் பஞ்சாப் டீம் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. இதே கிரவுண்டில் CSK டீமுக்காக ப்ளே பண்ணும்போது கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. என்னதான் கொலாப்ஸ் ஆனாலும் ஒரு எண்டில் பிரியன் ஷாரே நல்லா பர்ஃபார்ம் பண்ண கட்டி நல்ல ஸ்கோர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் KKR டீமுக்காக ப்ளே பண்ணும்போது கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. இதுவே பெங்களூரு டீம் எடுத்துட்டிங்கன்னா நிலையாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் போக இந்த போட்டியில் ஜோஸ் ஹாசல்வுட் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது இன்னுமே அந்த டீம் ஸ்ட்ராங் ஆகுது. அதனால இந்த போட்டியில் ஜோஸ் ஹாசல்வுட் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டாஸ் ஃபேக்டரும் பெங்களூரு டீமுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய ஃபைனல் அப்டேட் மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 35 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 18-17 பஞ்சாப் டீம் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 5 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4-1 RCB டீம் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்லையும் RCB டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் இங்கே ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 3 மேட்சஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. RCB டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 4 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க ஒரு போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 166ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 144ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 170 இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 170 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அடுத்ததாக மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 4 மேட்ச் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் 2 மேட்ச்சில் நடந்துச்சு. அதிகமாக ரன்கள் வந்துச்சு. ராஜஸ்தான் டீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம் CSK டீமுக்காக ப்ளே பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த 2 ஃபேஸ்லையுமே. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. விக்கெட்ஸும் அதிகமாக இந்த ஃபேஸில் தான் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 4.3 இருக்குது. சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கிறங்காட்டிக்கு அந்தளவுக்கு பெருசாக இதை நம்ம வந்து ரிலை பண்ண முடியாது. இருந்தாலும் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஆகட்டும் இல்லைனா வந்து விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு இருந்துச்சா வேணால் மிடில் ஓவர்ஸில் இதே மாதிரி விக்கெட்ஸ் விழுகலாம். அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்துச்சு. குறிப்பாக KKR வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில்
கேகேஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக முதல் 2 மேட்ச்சில் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணதால செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரிக்வயர்ட் ஹண்ட்ரட் ப்ரெஷர்னால அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பஞ்சாப் டீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் ஆகட்டும். பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா இங்கேயுமே மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சீசனில் பார்த்தோம்னா ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 79 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 51 தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா இருக்குது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 57% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணும்போது சஷாங்க் சிங் லோவர் ஆர்டரில் களமிறங்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நல்லா இருக்கு. 170+ இருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு சுமாராக தான் இருக்கு ஸ்ட்ரைக் ரேட். அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 51% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக இங்கே கான்ட்ரிபியூஷன் வரல. முதல் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொலாப்ஸாக இருந்தாங்க சிஎஸ்கே ஆகட்டும், அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம்னா கேகேஆர் வெறும் 95 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் நரேன், அதுக்கப்புறம் ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்டு ரஹானே இந்த 3 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இதுவே கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது அந்த ஈவினிங் மேட்ச்சில் விராட் கோலி அண்டு தேவ்தத் படிக்கல் இந்த 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த சீசனில் நடந்த 4 மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 93 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 54% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் நல்லா இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட்டும் புவராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 57 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 46% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நிகராக ஸ்பின்னர்ஸும் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. யுஸ்வேந்திர சகல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இங்கே செகண்டாக பவுல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் 3 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 15 இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட்டும் நல்லா இருக்குது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 46 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 54% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட்டும் புவராக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வந்து டோட்டலாக 29 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 46 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 54% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 4 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் மட்டும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எக்கனாமி ரேட்டும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 28 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 37% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 46% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் அந்த கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சகல் செகண்டாக பவுல் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும் கிராண்ட்லி டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுவரை பார்த்தோம்னா பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 14 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சலாக இருக்குது. 19 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸை 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா, ஜோஸ் இங்கிலிஷ். மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ். லோவர் ஆர்டர்ல அஷ்மதுல்லா உமர்சாய், யுஸ்வேந்திர சஹல், கைல் ஜாமிசன் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் விஜய்குமார் வியாசக் இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் விஜய்குமார் வியாசக் இந்த 2 பேரும் போல் பண்ணுவாங்க. அது போக தேர்ட் பவுலரா ஒன்னா கைல் ஜாமிசன் இல்லைனா அஷ்மதுல்லா உமர்சாய் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸுமே சுமாராக தான் இருக்கு. ஆர்சிபி டீம் அதிகபட்சமாக 46 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 35 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா பிரியன் ஷாரியா வென்யூ ரெக்கார்ட் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. ஆவரேஜ் 37 இருக்கு. அதிகபட்சம் ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. சிஎஸ்கே டீமுக்கு இந்த சீசன்ல அடிச்சிருந்தாரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜோஸ் இங்கிலிஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் 27 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கு. 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 25 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா நேஹல் வதேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 62 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சஷாங்க் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் நல்லா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல ப்ளே பண்ணி 6 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஷ்மதுல்லா உமர்சாய் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ், ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா யுஸ்வேந்திர சஹல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு பெஸ்டா 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு இந்த சீசன்ல. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா கைல் ஜாமிசன் லாஸ்ட் மேட்ச்ல மும்பை டீமுக்கு ப்ளே பண்ணும்போது விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா விஜய்குமார் வியாசக் லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 14 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருக்கு. 19 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. கடைசி போட்டியில் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிலிப் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால். மிடில் ஆர்டர்ல ரஜத் படிடார், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், ரொமாரியோ ஷெப்பர்ட். லோவர் ஆர்டர்ல கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் டயல் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ரஜத் படிடார் அண்ட் சுயா சர்மா இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் பவுல் பண்ணுவாங்க. தேர்ட் பவுலரா ஒன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் இல்லைனா யாஷ் டயல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட்
பஞ்சாப் டீமுக்கு 5 மேட்சஸ்ல பேட் பண்ணி 127 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா விராட் கோலி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 37 இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 113 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதுல 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஈவினிங் மேட்ச்ல சேஸ் பண்ணும்போது அடிச்சிருந்தாரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா மயங்க் அகர்வால். பஞ்சாப் டீமுக்கு 8 மேட்சஸ்ல 157 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 68 ரன்ஸும் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா ரஜத் படிடார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. ஆவரேஜ் 28 இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்லயும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. இவருடைய இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும். செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் பெருசா இல்லை. மேட்சப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக இந்த கிரவுண்டில் 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சுமாராக இருக்கு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்டு சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் புவராக இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மற்ற போட்டிகளில் சில போட்டிகளில் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. சில போட்டிகளில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரோமாரியோ ஷெப்பர்ட். பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு மேட்ச்லையும் பவுலிங்லையும் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா குணால் பாண்டியா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு மேட்ச்லையும் பவுலிங்கில் டோட்டலாக பார்த்தோம்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. குருணால் பாண்டியா எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணல. 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அதுக்கான மெயின் ரீசன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸான ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் புரன் அதிக நேரம் களத்தில் இருந்ததுனால தான். எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிக நேரம் களத்தில் இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம்லேருந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த போட்டியில் பார்த்தோம்னா டாப் ஆர்டரில் பிரியன் ஷாரியா இருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அவர் சீக்கிரமாக அவுட் ஆட்டார். அப்படிங்கும்போது இவரை கொண்டு வரலாம். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னாலும் நேஹல் வதேரா இருக்காரு. குணால் பாண்டியா இவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த சீசனில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக முதல் மேட்ச் கேகேஆர் டீமுக்கு பவுல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அந்த வகையில் இந்த போட்டியில் ஸ்பின்னர்ஸுக்கு பிச் கண்டிஷன் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் மேட்ச்சில் இதே பஞ்சாப் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 23 இன்னிங்ஸில் 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல். 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட். பஞ்சாப் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. டோட்டலாக 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா சுயாஷ் சர்மா. இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலேஸ் அண்ட் பிலிப் சால்ட். இந்த டீமை பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டீமை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறதா கன்சிடர் பண்ணி நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்டில் அப்பவும் பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு ரிலையபிளாக இருந்தது கிடையாது இந்த கிரவுண்ட். சில போட்டிகளில் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாகவும் நடந்திருக்கு. ஸோ 50% இந்த மாதிரியும் 50% பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சில் எப்படி நம்ம டீம் எடுக்கணுமோ அந்த மாதிரியும் எடுத்து வைங்க. இதோடைய ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா டாஸ்க்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா இருக்காரு. இவர் லோவர் ஆர்டரில் இறங்குறாரு. அதனால தான் பேஸ் டீமில் நம்ம சூஸ் பண்ணல. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியன் ஷாரியா அண்ட் விராட் கோலி 3 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது போக மற்ற ஆப்ஷன் ரஜத் படிடார், மயங்க் அகர்வால் அண்ட்
நேஹல் வதேரா இருக்காங்க. பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது நேஹல் வதேராவை ஒரு ஆப்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரஜத் படிடார் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்ஸ்லயும் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஒருவேளை விக்கெட் வந்து ஃபிளாட் ட்ராக்கா இருக்கு அப்படிங்கும்போது மட்டும் நீங்க செகண்டா பேட் பண்ணும்போதும் இவரை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மயங்க் அகர்வால். இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக நம்பர் 3 ஸ்பாட்டில் தான் களம் இறங்குவார். பட் ஃபிக்ஸ்டாக அந்த இடத்துல களம் இறங்க மாட்டார். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இவங்க அதாவது ஆர்சிபி டீமோட ஓப்பனர்ஸ் யாரோ ஒருத்தர் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கும்போது வேணால் இவர் வந்து நம்பர் 3 ஸ்பாட்டில் களம் இறங்கலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நம்ம பேஸ் டீமில் சூஸ் பண்ணலை. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா குணால் பாண்டியா கண்டிப்பாக டீமில் இருப்பார். இது போக மற்ற ஆப்ஷன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டிங்கன்னா இவரை டாப் ஆர்டரில் களம் இறக்கியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆயிருந்தார். ஒருவேளை ஒரு ட்ரை விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பவுலிங்லையும் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வேணால் ஒரு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம இவரை பிக் பண்ண முடியாது. மேக்ஸ்வெல்லை கூட நம்பிடலாம். பட் லிவிங்ஸ்டன் நம்புறது அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட். இந்த போட்டியில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதிகம் நீங்கள் பவுலர்ஸை சூஸ் பண்ண வேணாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான பவுலர்ஸும் அவைலபிளாக இல்லை. இந்த சீசனில் யார் வந்து பர்ஃபெக்டாக பவுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி டீமில் குணால் பாண்டியா அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் இந்த 2 பேரும் மட்டும்தான் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு யாருமே அந்தளவுக்கு பெருசாக கண்டெய்னாக பவுல் பண்ணலை. ஹர்ஷதீப் சிங் கூட அதிக ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவரை பிக் பண்ணுறதுக்கான காரணம் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார். அந்த காரணத்தினால தான். இது போக மற்ற ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமில் புவனேஸ்வர் குமார் ட்ரை பண்ணலாம். இதுவே பஞ்சாப் டீமில் எடுத்துட்டிங்கன்னா கைல் ஜாமிசன் அண்டு யுஸ்வேந்திர சகல் இந்த 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணலாம். மெயினாக பஞ்சாப் டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க. ஒரு ஹியூஜ் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சகல் பெஸ்ட் பிக்காக இருப்பார். அது போக பார்த்தோம்னா விஜய்குமார் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருந்தார். அடுத்ததா டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிலிப் சால்ட் இந்த 3 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. ஆர்சிபி டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது விராட் கோலி அண்ட் பிலிப் சால்ட் 2 பேருமே கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போதும் நீங்கள் இவங்களை சூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர். இவருக்கு பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் புவராக இருக்குது. இருந்தாலும் நம்ம இவரை டாப் கேப்டன்சி பிக்கில் கொடுத்துருக்கோம். இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும், வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும், இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தோம்னா வெயிட்டேஜ் வந்து கம்மி தான். அதிக ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ரீசன்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் இந்த 2க்கு தான் கொடுக்கணும். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த 2 பேர்த்துக்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. குறிப்பாக ஜோஸ் ஹேசல்வுட் அவருக்கு எதிராக ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு. இந்த போட்டியில் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவரை கேப்டன்சி பிக்காக கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நியூட்ரல் விக்கெட்டோ இல்லைனா பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனாக கொடுக்கறத தவிர்த்திடலாம். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா பிரியன் ஷாரியா, நேஹல் வதேரா அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. பிரியன் ஷாரியா ஆல்ரெடி இதே கிரவுண்டில் சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஜோஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்சில் சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 2-3 போட்டிகளில் 30ஸ்லேயே அவுட் ஆயிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியில் பார்த்தோம்னா குணால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா இந்த 2 பேர்த்த மட்டும் சமாளிச்சிட்டார் அப்படிங்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.